வெல்கம் டு கபாஸ் கிச்சன். இன்னைக்கு இட்லி வந்து செஞ்சுருக்கேன். இதை கட் பண்ணி பொரிச்சு எடுத்து இட்லி மசாலா செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இட்லியை எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா சிவப்பாகட்டும். நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு முறுமுறுப்பா. அடுத்தது தேவையான பொருட்கள்: சாம்பார் மசாலா, மஞ்சள் பொடி, தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் உப்பு, தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயுது. ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்கோம், சில்லி சாஸ். அடுத்தது வெங்காயம். எதுவும் ரொம்ப வதக்க தேவையில்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ டொமேட்டோ, கொஞ்சம் வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு, இட்லியிலே உப்பு இருக்கும், அதனால இதுக்கு தான் தேவையான அளவு உப்பு. ஓகே, செஸ்வான் சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ், செஸ்வான் சாஸ் பண்ணி போட்டுக்கணும். இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். போட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் தான் வதக்கணும். அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் அதை போட்டுடணும். போட்டுட்டு இப்போ இட்லியை போட்டு கிண்டிடுங்க. மசாலா இட்லி ரெடி. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. டேஸ்ட் பண்ணிடலாமா? சூடாக இருக்கு. சூப்பர் சூப்பரான சில்லி இட்லி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.